தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கும் நம்ம கூட தமிழ் ஜனம்ல இருந்து அபினவ் இணைந்திருக்கிறார். கூடுதலாக சிறப்பு விருந்தினர் நமக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான ரமேஷ் சேதுராமன் இணைஞ்சிருக்கார். 2 பேரையுமே நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்ண்ணே. வணக்கம். போன வீடியோவும் அதுக்கு முந்தின வீடியோ போன வீடியோவும் பயங்கர வைரல் உங்களுது. நிறையா ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் எக்கச்சக்கமாக போகுது. நீங்கள் பேசுகிற அந்த ஸ்லாங், மதுரை ஸ்லாங் இருக்குல்ல, அதான் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பர்சனலாக போய் டச் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் எல்லா வீடியோஸையும் கண்டினியூவாக பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்படின்னு இன்னைக்கு முதல் டாபிக் என்ன போயிடுவோம். முதல் டாபிக் இன்னைக்கு பொங்கல். ஸோ பொங்கலை பற்றின ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பொங்கலோ பொங்கல். ஸோ நேற்று வந்து டெல்லியில் பிரதமர் மோடி அவர்கள் பொங்கல் விழாவில் கலந்துக்கிறாரு. மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இதை நடத்துறாரு. பிரதமரும் கலந்து சிறப்பிக்கிறார். அடுத்த படம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து இந்த தமிழக தலைமைச் செயலக ஊழியர்கள் அவர்கள் நடத்தின பொங்கல் விழாவில் கலந்துக்கிறாரு. ஸோ இதுதான் விஷயம். ஆனால் இதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அடுப்பு ஏத்தாம நம்மளால பொங்கல் வைக்க முடியுமா? முடியாது. ஆனா அதை சாத்தியமாக்கியிருக்காங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர். அது குறிப்பா அது சம்பந்தமா தினமலர் வேலூர் எடிஷன்ல ஒரு ஆர்டிக்கிளே வந்திருக்கு. சென்னையில் ஒரு பொங்கல், டெல்லியில் பொங்கல் அப்படின்னு சொல்லி அதில் அந்த கட்டுரை எழுதினவரே நமக்கு அனுப்பியிருந்தார். அவங்களும் நம்ம 360 பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இப்படி ஒரு செய்தி போட்டிருக்கோம், நீங்கள் 360ல் இதை சொல்லுங்கள், பேசுங்க அப்படின்னு சொல்லி நானும் படித்தேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பற்ற வைக்காத அடுப்பில் பொங்கிய ஹோட்டல் பொங்கல். இந்த பக்கம் டெல்லியில் பச்சரிசி பால் நெய் ஆர்த்தி, பாரம்பரியமாக பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கிய பொங்கல் அப்படின்னு 2 சைடில் வந்து 2 நியூஸு. இப்போது தமிழ்நாட்டில் நடந்தது என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்மளுடைய தலைமைச் செயலகம், அங்கே இந்திய இராணுவத்துக்கு சம்மந்தமான ஒரு பெரிய மைதானம் இருக்குள்ள. இந்த மைதானத்தில் ஒரு பொங்கல் விழா நடத்துகிறாங்க. இப்போ இந்த பொங்கல் விழாவில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து ஒரு 5 பானை வைக்கிறாங்க. இந்த பானையில் பெயிண்டெல்லாம் அடித்து எல்லாம் அப்படியே புதுசாக இருக்குது அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு சில அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துட்டு, எப்பா இது புதுசாக இருக்குப்பா, இதெல்லாம் வச்சா மாட்டிப்போம். ஆல்ரெடி நேற்று வந்து 360ல் இந்த மாதிரி கரண்டியை பிடிக்கிறதுக்கு போது வேறு கையை பிடிச்சி கிண்டுறாங்க, நெருப்பு வைக்காத அடுப்பில் பொங்கல் வைக்கிறாங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. உடனே அந்த பெயிண்ட் அடித்த பானையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நல்ல கறி போன இந்த கறி இருக்கக்கூடிய யூஸ்டு பானையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த பானை என்ன, அதில் என்ன காய்ச்சினாங்கலாம் நமக்கு தெரியாது. அதனால் வந்து அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஒரு 5 பானையை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் முதல்வருடைய டீம் போய் அதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கல்ல, ஸ்டிக்கர் ஒட்டலன்னா எப்படி திராவிட மாடல் அரசு, அதனால ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்த பொங்கலை அந்த பானைக்குள்ளே போடுறாங்க. வெண் பொங்கலா சக்கரை பொங்கலா? இவங்களுக்கு பொங்கல்னா சக்கரை பொங்கல் தான் தெரியும். ஓகேவா? ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, பொங்கல் அப்படின்னா பொங்குது இல்ல, பொங்கல் பொங்கும் போதே சக்கரை பொங்கலா பொங்கிடும். ஏன்னா இவங்களுக்கு பாரம்பரியமும் தெரியாது, தமிழர்கள் கலாச்சாரமும் தெரியாது. பொங்கல்னா அது அரிசி பொங்கும், அதுக்கப்புறம் அதுல சக்கரை போடணும், அதுக்கப்புறம் அதை கிண்டணும், பொங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாம். இது உங்களுக்கு தெரியாது. பொங்கும் போதே சக்கரை பொங்கலா பொங்கிடும் அப்படின்னு தான் இவங்களுடைய நினைப்பு. அதனால ஹோட்டல்ல இருந்து சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. போட்டுட்டு கரண்டியை வச்சு கிண்டி பார்க்கும்போது எப்படி, சக்கரை பொங்கல் சூடா இருக்கும்போது இப்படி கிண்டுனா அது வந்து லூஸா இருக்கும். அது சூடா ஆறிடுச்சுன்னா ஒட்டிடும்ல, கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் அதை வந்து கிண்ட முடியாது, அதை வெட்ட தான் முடியும் கேக்கு மாதிரி. இவங்க கிண்டி பார்த்துருக்காங்க, பொங்கல் வந்து கிண்ட முடியலையேன்னு, ஏய் சுடு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சுடு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா லூஸ் ஆக்கி முதல்வரும் துணை முதல்வரும் வந்தால் கிண்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் வந்து நல்ல வேட்டி சட்டையில் வந்திருக்காரு வழக்கமாக. துணை முதலமைச்சர் எப்போவுமே அவர் எந்திரிச்சு வர மாதிரி ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டில் எந்திரிச்சு வந்திருக்காங்க. அடுப்பு எரியலை, நெருப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, பக்காவாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஒரு ஏற்பாடு. இது வந்து தமிழ்நாட்டில் நடந்த பொங்கல். இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏன் நடத்தணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் ட்விட்டரில் எப்படி ஃபோட்டோ போடுவீங்க? இல்லை, அப்போது நீங்கள் செய்கிறதுனா அட்லீஸ்ட் ஒரு கான்ட்ராக்டுக்கு யாரையாவது சமையல் கலைஞர்களை அழைத்து நீங்கள் வந்து பொங்கல் வச்சுருக்கலாம். அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, துணை முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காவது தமிழ் பாரம்பரிய உடையில வந்திருக்கலாம். ஏன் டிஷர்ட் பேண்ட்ல வந்தாரு அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வருது. அப்போ அவங்க யாரை ஏமாத்துறதுக்காக இப்படி வராங்க?
மக்களை ஏமாத்தணும் அப்படின்றது தானே இதனுடைய நோக்கமா இருக்கு. உண்மையாலுமே அவர்களுக்கு அதுல ஈடுபாடு இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா இவர்கள் அந்த இடத்துல பொங்கல் வச்சு பொங்கி இருக்கணும்ல, ஏன் பண்ணல? அதான் நியாயமான கேள்வி. இப்போ அப்படியே டெல்லிக்கு போவோம். போனதுக்கப்புறம் இதை பற்றி மொத்தமாக நம்ம அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ அப்படியே டெல்லி போனால் டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய இல்லத்தில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து பொங்கல் விழா நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அது பிரம்மாண்டமாக மாறிக்கிட்டே இருக்குது. எல்லா வருடமும் பிரதமர் போகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த வருஷமும் அதே மாதிரி அங்கே பொங்கல் நடக்குது. அதனுடைய புகைப்படம் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல அடுப்பு எரியுது, புகை வருது. இது பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா புகை வருது. அதில் புகை வராது, ஏன்னா அடியில் அடுப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் நல்ல புகை வருது. பக்கத்தில் எல்லாரும் இருக்காங்க. கால் பாருங்க, ஷூ இல்லை, யாரு காலையுமே ஷூ இல்லை. நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஷூ இது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஷூ போட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க, ஷூ போட்டு பொங்கலை கிண்டுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே செருப்பை போட்டு போக மாட்டோம், கிச்சனுக்குள்ளெல்லாம் எதிர்பார்க்க கூட முடியாது. அதுவும் இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான புனிதமான விஷயங்களுக்கெல்லாம் செருப்பை நம்ம கழட்டி வச்சுப்போம். செருப்பு மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சிக்காக இல்லை, அந்த விஷயத்து மேலே இருக்கிற செருப்பு நம்ம வெளியிலலாம் போட்டு போயிட்டு வரோம், அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது இந்த இடத்துல ஒரு பொங்கல் விழா வருது. இதில் திருவாசகத்தில் வரும் நமச்சிவாய வாழ்க நாதன்தான் வாழ்க அப்படிங்கிற பாடலை ஜிவி பிரகாஷ் பாடுறாரு. அதை பிரதமர் வந்து ரசிக்கிறார். இப்படி தமிழர்களுடைய பாரம்பரியத்தை டெல்லியில பிரதமர் கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். இப்போ பராசக்தி படக்குழு இந்த விழாவுக்கு அவங்களுக்கு அழைப்பு போயிருக்கு. சுதா குங்குரா போல இருக்கு. அவங்க வந்து திராவிடியன் லேடி போல இருக்கு. பட் ரவி மோகன், கனிஷ்கா, அவங்க பேர் கனிஷ்கா தான் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ், சிவகார்த்திகேயன்லாம் போயிருக்காங்க. எந்த திரைப்படத்தில் டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு கேள்வி கேட்ட திரைப்பட குழுவினர் அதே டெல்லிக்கு போய் தான் பொங்கலை நியாயமான முறையில் கொண்டாட வேண்டும். நிஜமான பொங்கல்ல அவங்களால கலந்துக்க முடியுது. நான் அந்த டைலாகை நான் மாற்று கருத்து இல்லை. டெல்லி தான் இந்தியாவானா நிச்சயமா இல்லை. இந்தியாவில் ஒவ்வொரு மூலையும் முக்குமே இந்தியா தான், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். நமக்கு அந்த காழ்ப்புணர்ச்சியே இருக்கக்கூடாது. அந்த டைலாகை நான் வந்து பாராட்டுறேன். டெல்லி தான். ஆனால் அந்த டைலாகை வச்ச இயக்குனருடைய நோக்கம் வேற. அப்படி இருக்கக்கூடியவர்கள் கர்மா ரீதியா கடைசியில எங்க போய் முடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். எந்த சித்தாந்தத்திற்கு ஆதரவா எடுத்தார்களோ அந்த சித்தாந்தமே பொங்கல் பண்டிகை அப்படின்றத ஒரு நாடகமா மாத்திட்டாங்க. அதே நேரம் யார் வந்து தமிழர்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு இவங்க சொல்ல முயற்சிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாலுமே ஈடுபாட்டோட பொங்கல் பண்டிகையை நியாயமான முறையில கொண்டாடுறாங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் முதல் தடவை தமிழ்நாட்டை கடந்து பொங்கலை கொண்டாடுறேன், அதுவும் பாரத பிரதமரை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரும் தெரியப்படுத்துறாரு. இப்போ உங்களுடைய கருத்து சொல்லுங்கண்ணே. சென்னை பொங்கல், டெல்லி பொங்கல், இதுல எது நிஜமான பொங்கல்? சரி, ஃபஸ்ட்டு நம்ம பொங்கல் திருவிழா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சூரிய பகவானை ஒரு தடவை வணங்கிடுவோம். ஏன்னா பொங்கல் அப்படின்னா நாம் வந்து சூரிய தெய்வத்தை கும்பிடுறதுக்குரிய ஒரு நாள். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பொங்கல்னு சொல்கிறோம், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சூரிய பகவானை ஒவ்வொரு பேரை சொல்லி கொண்டாடுறாங்க. அது உங்களுக்கு என்ன பேர் இருக்கு, நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சூரிய பகவானை பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். ஸோ சனாதன தர்மம், அதாவது ஹிந்து மதம்னு சொல்கிறோம். இதில் மொத்தம் 6 பிரிவு இருக்குது. அதில் நியாய திருஷ்டி, வைசாக்கிய திருஷ்டி, பூர்வமாசா, சாங்கியா, யோகா, வேதாந்தான்னு சொல்லி, இதில் வைசாக்கிய திருஷ்டி அப்படின்னா இயற்கை வழிபாடு. இந்த இயற்கை வழிபாடு தான் ரிக்வேதத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பிரைமோடியல் டிவினிட்டிலாம் வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு தெய்வம் அப்படின்றது வந்து சூரிய பகவான் தான். சூரிய பகவான் தான் நம்மளுடைய தெய்வங்களில் முதல் தெய்வமாக ஒரு காலத்தில் ரிக்வேதத்துலேயும் சொல்லப்படுறது. அவர் பேர் வந்து தேவ பித்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனா பித்ருனா அப்பா. ஸோ ஒரு வகையில் ஸ்கை ஃபாதர், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்கை ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிரேக்க லிட்ரேச்சர்லையுமே தியோஸ் பித்தர்னு இதே வார்த்தையை எழுதியிருக்கிறாங்க. பகவத்கீதையில் பகவான் பேசும்போதுமே சூரிய பகவானை ஸ்பெசிஃபை பண்ணி பேசுவார். ஸோ சூரிய பகவானை கொண்டாடுறது அப்படின்றது இயற்கை வழிபாட்டு முறையில் பிரைமோடியலான விஷயம். தமிழர்களான நாம் நம்மளுடைய கலாச்சார ரீதியில் இயற்கையையும் பூர்வக்குடிகளையும் வழிபடக்கூடிய அடிப்படை குணமுடையவங்க. ஸோ இது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம்தான் சொந்தமா அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக சொந்தம்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ வந்து இந்த சூரிய பகவானை கும்பிடுற நம்ம
டெல்லியில் சூரிய பகவானை கும்பிட்டுருக்காங்களான்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, டெல்லியில் பொங்கல் அப்படின்னீங்க. அப்போ நாம் என்ன கேட்கணும், டெல்லியில் சூரிய பகவானை கும்பிட்டுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். சூரிய குண்ட் அப்படின்னு சொல்லி டெல்லியில் ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்குது. அதாவது சூரிய பகவானுக்காகவே கட்டப்பட்ட பிரத்யேகமான ஒரு கோயில். அதை ஆர்கியாலஜிஸ்ட் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதோடைய ஃபோட்டோ வந்து நான் இப்போ உங்ககிட்ட இதில் காமிக்கிறேன், உங்கள் அண்டர்கட்டில் கூட போடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஊர் தெப்பக்குளம் மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர்கிட்ட பேசும்போது, ஏன் வந்து சூரியனுக்காக கட்டப்பட்ட கோயில்கள் வந்து மேற்கூரை எதுவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நான் கேட்கும்போது, அந்த ஐயா என்ன சொன்னாருன்னா, சூரியனுக்காக கட்டப்பட்ட கோயில் சூரியனுடைய நிழல் எங்கேயும் படாத அளவுக்கு இருக்கணும்னு அந்த காலத்தில் நினச்சாங்க. அதனால நிழலே படக்கூடாது, அப்போ மேற்கூரை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குளம் மாதிரி கட்டுனாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எங்கள் ஊர் கோயில்கள் எல்லாத்துலேயுமே கோயிலுக்கு வெளியே ஒரு தெப்பக்குளம் இருக்குங்க, மழை பெஞ்சா அதில் தண்ணி நிற்கும் அப்படின்னோடனே இவர் சொன்னார், ஆமாம் இங்கேயுமே வந்து சூரிய குண்டலையும் மழை பெஞ்சா தண்ணி நிற்கிது, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது தெப்பக்குளம் இல்லைங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அது என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய பரம்பரையே, அதாவது தமிழர்களுடைய பரம்பரையே நீங்கள் சூரியனை வழிபடுற கோஷ்டி தான். அதனால உங்களுடைய சிவகோயிலாக இருந்தாலும் வைணவ கோயிலாக இருந்தாலும் கோயிலுக்கு வெளியே சூரியனுக்காக ஒரு சூரிய மண்டபம் கட்டினீங்க, அதில் தண்ணி நின்றதை இன்றைக்கி நீங்கள் தெப்பக்குளம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது ஒவ்வொன்றுமே சூரிய மண்டபம் தான் சார். சூரியனுக்காக வழிபடக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே அங்கே நடக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மைய மண்டபம்னு கட்டியிருப்பாங்க, அதில் விளக்கேற்றிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சூரிய வழிபாட்டு முறைன்றது உங்கள் கலாச்சாரத்திலே இருக்குதுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ ஏன் இது எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த திராவிட கட்சிக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த தம்பி பேர் என்னங்க, உதயநிதி ஸ்டாலின் ஐயா, இவர் தானே இந்து மதத்தையும் சனாதன தர்மத்தையும் அழிக்கிறேன்னு சொன்னார். நிச்சயமாக அவர் தான் சொன்னார். ஸோ அழிரப்பரை வச்சு அழிக்கிறேன்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து சனாதன தர்ம பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறார். அதோட ஒரு பெரிய கூத்துக்கு விஷயம் என்னன்னா, இது வந்து ஏதோ அது என்ன இதுங்க சமத்துவ பொங்கல் சமைக்காத பொங்கல்னு சொல்லி ஹோட்டலில் வாங்கி ஏதோ சாப்பிட்றாரு. அவர் பொங்கல் கொண்டாடுறத நம்ம வரவேற்போம்னு வச்சுக்கோங்களேன். ஐயா வந்து அவருடைய சனாதன தர்மத்தை அழிப்போம்ன்ற அந்த சிந்தனையிலேருந்து ஐயா வெளியே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி சொன்னார் இல்லையா, ஏன்னா உங்க அம்மா வந்து கொஞ்சம் சாமிலாம் நல்லா கும்பிடுவாங்க போல. வீட்டுக்கு போனோன்னா நல்லா சாத்துன்னு சாத்திருப்பாங்க, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க, வைப்பாங்க வீட்டில். அதான் அந்த அம்மா பண்ண புண்ணியம் தான் அவங்க இன்னும் ஏதோ நல்லா இருக்கிறாங்க. இல்லை, எனக்கு நீங்கள் சொன்ன உடனே பயம் வந்துருச்சுண்ணே. நீங்கள் இந்த சொன்ன வரலாறை இப்போ எப்படி தெரியுமா இவங்க திரிக்க போகிறாங்க, டேய் தமிழர்கள் பாரம்பரியமாகவே உதய சூரியனை வணங்கி தாண்டா வாழ்ந்துருக்காங்க, அதனால் நீங்கள் என்றைக்குமே திமுக கட்சிக்கு அடிமை அப்படின்னு இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆச்சரிய ஒரு பயம் வந்து இந்த இடத்துல. உதய சூரியனை காலங்காலமாக வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா உதயமாகும்போது சூரியன் வந்து நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய தெய்வமாக நம்ம சூரியனை பார்த்தோம். ஆனால் அந்த சின்னத்தை வந்து திமுக எப்போ தன்னுடைய கட்சியின் சின்னமாக வச்சுது அப்படின்றத நம்ம யோசிக்கணும்ல. அந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க, அதை யோசிக்க மாட்டாங்க. ஸோ இப்போது இது பொங்கல்லேருந்து அப்படியே இந்த பொங்கல் நம்ம பார்த்துட்டோம், எங்கே வந்து நியாயமான பொங்கல் நடந்திருக்கு, எங்கே ட்ராமா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இதே மாதிரி தான் இந்த தமிழ் விஷயத்தில் தமிழர்களுக்காக யார் என்ன செஞ்சா, இப்படி ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறது யார் அப்படின்னா திமுக தான் அதிகமாக முன்வைக்குது. தமிழர்களுக்காக பாஜக என்ன செஞ்சுது, மத்திய அரசு என்ன செஞ்சுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் தமிழை அழிப்பதற்காக கட்டாய ஹிந்தி திணிப்பு செய்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கு. அதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு பராசக்தி படம். இப்போ வந்து அவங்களால முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல, அப்படி ஒரு சிச்சுவேஷனில் திமுக போய் மாட்டிக்கிச்சு. பாஜக எந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த பராசக்தியை தீ பரவட்டும் அப்படின்னு சொன்னவங்கள டெல்லி கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அதான் நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க, என்னன்னா தீ பரவட்டுமா ஹிந்தி பரவட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பாஜக கடந்த 10-11 வருஷமா இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. பாஜக ஹிந்தி திணிச்சிருக்கா அப்படின்னா பாஜக ஹிந்தியை திணிக்கல அப்படின்னு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். இந்திய பாஜக திணிச்சுது அப்படின்னு யாராவது ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நான் 360 ப்ரோக்ராமை நம்ம நிப்பாட்டிடலாம். 100% என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும், யாராக இருந்தாலும் சேலஞ்ச் பண்ண முடியும், பாஜக ஹிந்தியை திணிக்கலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா
பாஜக இப்போ இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடியினுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை. கரெக்ட். அமித்ஷாவுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரனுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை, தமிழ். நிதி அமைச்சரனுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா பிரதானமா இருக்கக்கூடிய ஆமா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியினுடைய தாய்மொழி ஹிந்தியா? ஆனா அவர் தமிழ் திணிக்கிறார். ஆமா இல்ல அவரும் வந்து இப்ப தாய்மொழி ஹிந்தியான்னு கேட்டா நம்ம சொல்ல முடியாது. அவருடைய கிளான் என்ன பேசியிருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இப்போ இப்படி பாஜக எந்த ஹிந்தியுமே எங்கேயுமே திணிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி தமிழுக்கு என்னென்ன பாஜக செஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாஜக வந்து ஒரு தமிழ் விரோத கட்சி, தமிழர்களுக்கு எதிரான கட்சி. அண்ணன் தான் ஒரு விஷயம் சொல்லுவார், என்னன்னா இங்க வந்து என்ன அரசியல் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா கெட்டவன் வெர்சஸ் மற்றவன். திமுக கெட்டவன் அப்படிங்கிறது மக்கள் நம்புறாங்க, ஆனா பாஜக மற்றவன் அப்படின்னு மக்கள் நம்புறான். ஸோ பாஜக நல்லவங்களா இருந்தாலும் மக்கள் நம்பல, நம்ப வச்சிருக்காங்க. ஆமா நம்ப வச்சிருக்காங்க. இது அண்ணன் சொன்னது தான், என்கிட்ட அண்ணன் பேசும்போது இதோட சொன்னது தான். இப்போ திமுக கெட்டவனா இருந்தாலும் அவன் ஏன் ஆளு, பாஜக நல்லவனா இருந்தாலும் அவன் மத்தவன் அப்படின்னும் போது பாஜகவை ஏற்றுக்கொள்வதற்கு இங்க ஒரு சின்ன தயக்கம் இருக்கு அப்படிங்கிறது அண்ணன் சொல்லி எனக்கு அது ஒரு விழிப்புணர்வா இருந்தது. ஆனா பாஜக மத்தவன் இல்ல. பாஜக எப்படி மத்தவனாக முடியும்? பிரதமர் இன்னைக்கு உலகத்துல எங்க போனாலும் தமிழ் தான் பழமையான மொழி, அந்த தமிழ் மொழி இந்தியாவில் பேசப்படுது, அது இந்திய மொழியில் ஒரு மொழி அப்படிங்கிறதுல ஒவ்வொரு இந்தியரும் கர்வம் கொள்ளணும் அப்படின்னு உலகம் முழுக்க பேசுறாரு. உலகம் முழுக்க இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு போகும்போது பேசுறாரு, மாணவர்கள்கிட்ட பேசும்போது பேசுறாரு, ஆசிரியர்கள்கிட்ட பேசும்போது பேசுறாரு. இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க எந்த பிரதமர் தமிழ் தான் உலகத்துல பழமையான மொழி, அந்த மொழி நம்ம மொழி, இதுக்கு நம்ம கர்வம் கொள்ளணும்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் பேரை நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆதரவோட எத்தனையோ பிரதமர் இருந்திருக்காங்க, பாஜகலயும் இருந்திருக்காங்க, காங்கிரஸ்லயும் இருந்திருக்காங்க, மற்ற கட்சியிலும் இருந்திருக்காங்க. யார் சொல்லியிருக்கா? மோடியை கடந்து யார் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத இதையே நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். அப்போ இல்லை கரெக்டான நீங்க சொல்லுங்கன்னா உங்களுக்கு யாராவது ஞாபகம் இருக்கானே அப்படி சொல்லி இல்லை, மோடி மட்டும்தானே? ரைட்டு. மோடியினுடைய நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய வாரணாசியில் இருக்கிற மிக முக்கியமான பல்கலைக்கழகம் ஹிந்து பனாரஸ் பல்கலைக்கழகம், அங்கே தமிழுக்கு சேர். அதனால மோடிக்கு 4 ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குமா வாரணாசியில்? அந்த சேர் வச்சாதான் மோடியால் வாரணாசியில் ஜெயிக்க முடியுமா? இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதா இருந்தாலும் எனக்கு எவ்வளோ ஓட்டு அது மூலமாக கிடைக்குங்கிற கேள்வி. அப்போதான் அவனுக்கு பஸ் ஸ்டாண்டு, அப்போதான் அவனுக்கு வாட்டர் டேங்க். ஆனால் வாரணாசியில் அந்த சேர் அமைக்கலைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவர் ஜெயிக்க முடியும். ரைட், ஓகே. யோகி ஆதித்யநாத் தமிழை மாணவர்களுக்கு படிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உத்தரப்பிரதேசத்தில் விடுவார். இப்போ தமிழை வளர்க்கணும்னு சொல்றாங்கண்ணே. எப்படின்னா தமிழ் வளரும்? தமிழ்நாட்டிலே தமிழ்னு கத்துனா வளர்ந்துருமாண்ணே? தமிழ்னு கூட கத்த மாட்டுறாங்க. தமிழ் இப்படி கத்துறாங்க. தமிழே வாயில வரல, அந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கு இந்த திராவிட கல்வி தமிழர்கள் மத்தியில. இப்ப தமிழ் வளரணும்னா எப்படி நான் வளரும்? இப்ப மலையாளம் வளரணும்னா எப்படி நான் வளரும்? தெலுங்கு வளரணும்னா நீங்க சொல்லுங்க எப்படி வளரும் சார்? அதாவது இவங்க வந்து டிஎம்கே உடைய நெரேட்டிவ் என்னன்னா தமிழ் மொழி சார்ந்த நெரேட்டிவ் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களா, தமிழ் அப்படின்றது மொழி அப்படின்றத தாண்டி அது ஒரு இனக்குழு, அதனால நாமெல்லாம் தனி, அவங்கெல்லாம் வேற, அதனால அவன் வேற ஊருக்காரனா, நம்மெல்லாம் ஒரு ஊருக்காரன்டா அப்படின்ற ஒரு மனப்பான்மையை இந்த மக்கள் மத்தியில உருவாக்க முயற்சி பண்றாங்க. தனின்னு சொன்னா எப்படி நான் தமிழ் வளரும்? தமிழ் அழியதானே இல்லை. இவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்றத பிரதமர் மோடி ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, நாம அடிப்படையில ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சார். அதாவது மகாபாரத கதை இருக்கு பார்த்தீங்களா, அதில் மொத்த பாரத தேசத்தையும் தமிழ்நாடு இன்க்ளூடட் அந்த கதையில் வந்து அந்த சூழலாக வரும். ராமாயண கதையில் எடுங்களேன், ராமாயணத்துலேயும் ராமர் இங்கே வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் வந்து இங்கே எல்லாம் சுற்றிட்டு தான் போவாப்புல. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பூர்வ கதைகள், பூர்வ நெரேட்டிவ், கலாச்சாரம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நேற்று வந்து இப்போ இங்கே சொல்கிறாங்களே நாங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றிய அரசு,
கலாச்சார ரீதியிலேயே நாங்கடா ஒண்ணுடா. ம். இதுல என்னது நல்லவன் வெர்சஸ் மத்தவனா? டேய் நாங்க ஒத்தவன்டா, ஒத்தவங்கிறத உங்கள ஒத்தவன்டா. எங்களை பிரிக்க நீங்க நினைச்சிட முடியுமா? கலாச்சார ரீதியிலே அங்க காசினா இங்க ராமேஸ்வரம்டா. எங்கேயும் போய்கிட்டு தான் வந்துகிட்டு இருப்பானுங்க. நீ மாத்தணும்னு நினைச்சனா மாத்த முடியுமா? ஸோ அடிப்படையில நாம இது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் சார். இப்போ நீங்க நார்த் இந்தியாலையுமே போய் அங்க வந்து அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா? அது பேர் என்ன? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லி. அது என்ன சார் அது? சிந்து சமவெளி. சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்துல தோண்டி எடுக்கப்பட்ட அந்த மண்பாண்டங்கள் அது எல்லாம் அப்படியே அந்த கோஸ்டல்ல வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மகாராஷ்டிரா பக்கத்துல எல்லாம் அதே நாகரிகம் அதே மண்பாண்டங்கள் கிடைக்குதுன்றான். இப்போ எங்க ஊர் மதுரை. எங்க ஊர் மதுரையில இப்போ வந்து இந்த கீழடியில தோண்டி எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அதே நாகரிகம் அதே பாத்திரம் கிடைக்குதுன்னு இவங்க நியமிச்ச ஒரு ஐயா இருக்கார் பாருங்க. அது மட்டும் இல்ல, உதயச்சந்திரன். திசன். உதயச்சந்திரன் இவங்க பாலச்சந்திரன். இவங்க நியமிச்ச திமுக நியமிச்ச ஐயாவே என்ன சொல்றாரு? அதே எழுத்துக்கள் அதே படிவங்கள் இங்க வருதுன்னு சொல்றாரு. அப்ப இவங்க கிட்ட நம்ம கேட்கணும், டேய் நிச்சயமா. இல்ல, நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். குமுதம்ல இதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதினேன். எப்போன்னா கீழடி வந்து ஃபஸ்ட்டு எஸ்கவேஷன் நடந்தபோது அது வந்து சிந்து சமவெளி சிந்து சரஸ்வதி நாகரிகத்தை விட இது பழமையானது, இது தனித்தமிழ் நாகரிகம் அப்படின்ற ஒரு ப்ராபகண்டா வைக்கப்பட்டது. அப்போ வந்து கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் கல்வெட்டு ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது அமர்நாத் ராமகிருஷ்ணா இந்த எஸ்கவேஷனை செய்தவர், அதற்கான பொறுப்பாளர் நினைக்கிறேன், அவர் வந்து இதை வச்சு அரசியல் பண்றாரு அப்படின்னு ஆதாரத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஏன்னா அதுல வந்து பேர் கிடைச்சிருக்கு, திசன் அப்படின்னு ஒரு பேர். அதுவே வந்து வடமொழி பேர். அது எழுதப்பட்டதும் வடமொழின்னு இவங்க சொல்லக்கூடிய பேர். நம்ம வடமொழி தென்மொழி எல்லாம் பிரிக்கிறது இல்ல. அத புரிதலுக்காக சொல்றேன். கார்டுவெல் வந்ததுக்கு அப்புறம் தான் வடமொழி தென்மொழி பிரிவு. ஸோ இப்படிதான் இருக்கு. ஸோ இது வந்து கலாச்சார ஒன்றுதலை தான் காட்டுதே தவிர பிரிவை வந்து காட்டலை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை வந்து நான் ஸ்டோரியா எழுதிட்டு திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன், சார் இந்த மாதிரி கல்வெட்டு ஆய்வாளர் ராமச்சந்திரன் இப்படி சொல்கிறாரு சார், உங்கள் கருத்து என்ன? நீங்கள் வந்து உங்கள் டிரான்ஸ்ஃபரை வந்து தள்ளி போடுறதுக்காக தான் இந்த கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி கேள்விகள்லாம் கேட்டோடனே அவர் என்கிட்ட ஆன் ரெக்கார்டு என்ன தெரியுமா சொன்னார்? சார் நான் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டார். நான் இதை தனித்தமிழ் நாகரிகம்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் இது குமுதம் ரிப்போர்ட்டரில் ஸ்டோரியாக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் மறுப்பும் வரல. இப்போ நம்ம திருப்பி மேட்ருக்கு வருவோன்னே, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க ஏன் வந்து தமிழனும் மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாயிண்ட்டை மாத்திரம் ஆட் பண்ணிடுறேன் சார். அதாவது நம்ம எல்லாருமே மீடியாவில் வந்து மொழி ஆய்வை பற்றி பேசியிருக்கோம். இப்போ வந்து தொல்பொருள் ஆய்வை பற்றி பேசுகிறோம். இது போக 3வது ஒரு ஆய்வு இருக்குது. அதை யாருனாலையும் கேள்வியே கேட்க முடியாது, அவ்வளவு ப்ரூஃப் உள்ள ஆய்வு. அது என்னென்னா ஜெனட்டிக் ஆய்வு. அதாவது நம்மளுடைய ஜீன் இருக்கு இல்லையா, அம்மா வழி ஜீனும் சரி அப்பா வழி ஒய் குரோமோசோம், இது ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணதில் நாம அங்க நார்த் இந்தியால இருக்கிறவனுக்கும் இதே ரத்தம் தான் சார் ஓடுது. அந்த ஜெனட்டிக்கலா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து மொத்த பாரத தேசத்துலயுமே அந்த ஜீன் பேர் ஒன்று சொல்றாங்க, நான் மறந்துட்டேன். அந்த நம்பர் அது எல்லாருக்குமே நீங்க யாரை எடுத்து ரத்தத்தை சோதிச்சு பார்த்தாலும் இவங்களுக்கு அது இருக்கு. அதனால இந்த இடத்துல நாம தனி இனக்கூட்டம்னு இவங்க சொல்ல முற்படுறாங்க பாத்தீங்களா, அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு, தவிடுபடி ஆயிடுது. அதுவே தப்பு. ஆமா, இப்ப திருப்பி தமிழ் வளர்ச்சிக்கு வருவோம். இப்போ நம்ம திருப்பி பாஜக என்னென்ன செஞ்சது, ஏன் பாஜக மத்தவன் இல்லை அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தோம். இப்போ இவங்க தனின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தனின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி தமிழ் வளரும்? தமிழ் எப்படி வளரும்? ஒரு மொழி எப்படி வளரும்? அந்த மொழி தெரியாதவங்களுக்கு அந்த மொழியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம் அப்படின்னா தமிழ் தெரியாதவங்களுக்கு தமிழ் போய் சேரணும்னு நம்ம முன்னோர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தனர். இப்போ இந்த நூற்றாண்டுல தமிழ் வளர்ப்பதற்கான சங்கம் வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடின்னு தான் சொல்லணும். தமிழர்கள் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழி பேசக்கூடியவர்களும் அவர்கள் மொழியை வளர்ப்பதற்கு சங்கம் வைத்த ஒரே தலைவர் யாருன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி. என்ன சங்கம்? தேசிய கல்விக் கொள்கை. புதுசா அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை. எந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பூதம்னு சொல்றாங்களோ அந்த தேசிய கல்விக் கொள்கை தான் நவீன தமிழ் சங்கம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் கற்பதற்கான வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கி தருது. குஜராத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் மீதான அறிமுகம் தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கி தருது. ஹரியானால, டெல்லியில, வெஸ்ட் பெங்கால்ல, அஸ்ஸாம்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்திலையுமே தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு அத்தனை மாநில மொழிகளையுமே, இன்னைக்கு மாநில மொழி நமக்கு அத்தனையுமே தேசிய மொழி தான், அத்தனை மொழிகளையுமே கொண்டு போய் சேர்ப்பதற்கு புதிதாக அமைத்து தர
அமைக்கப்பட்ட புது சங்கம் தான் தேசிய கல்விக் கொள்கை. அதை அமைத்து தந்தது யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானா? இன்னொரு மேட்டர் இருக்குன்னா, முக்கியமான மேட்டர் இருக்குன்னா, இது யாருமே பேசுறது இல்லைன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அவங்க தான் இதை பேசணும். அவங்க வாயை மூடிட்டு பொத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? அமித்ஷான்னு இவங்க ஒரு பூதம் மாதிரி அமித்ஷான்னு ஒரு உருவத்தை அவங்க காட்டுறாங்களே, அவர் கெட்டவர், அவர் அப்படி, அவர் இப்படி, அவர் தமிழை நசுக்கிடுவார், பிசுக்கிடுவாருன்னு. இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வகிக்கக்கூடிய அமைச்சகம், 2 அமைச்சகம் இருக்குன்னு. இந்த 2 அமைச்சகத்திலிருந்தும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அரசாணைகள் தமிழ் மொழியில வருதுன்னு. தமிழ் மொழியில வருதுன்னு. இத்தனை வருஷம் ஹிந்தியில் இங்கிலீஷ்ல வந்திருக்குன்னு. ஹிந்தியில் இங்கிலீஷ்ல வந்திருக்குன்னு. தமிழ் மொழியில முதலா வந்திருக்கு. அது யாராவது சொன்னாங்களா? திமுக காரங்க சொன்னாங்களா? சொல்லணும்ல. நன்றிங்க, நாங்க உங்களை திட்டிக்கிட்டே இருக்கோம், நீங்க அப்படி இப்படி உங்களை வந்து நிறைய விஷயத்துல நாங்க திட்டுறோம், இந்த ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப நல்லது பண்றீங்க, சூப்பர் அமித்ஷாண்ண, ரொம்ப நன்றிங்க சொல்லணும்லன்னு சொல்றாங்களாண்ணே. வெஸ்ட் பெங்காலுக்கு பெங்காலியில போகுதுன்னா மம்தா பானர்ஜி நன்றி சொல்லணும்லண்ணே. யார் என்ன பண்ணா இது வரைக்கும்? அப்போ புதுசா ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்றாங்களா? நாளைக்கு பாஜக ஆட்சியில இருக்கோ இல்லையோ, காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதோ இல்லையோ, திமுகவே நாளைக்கு நாடு ஆளட்டுமே. இப்போ ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டார்ல அமித்ஷா. தமிழ்நாட்டுக்கு தமிழ்ல அனுப்புங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு பெங்காலியில் அனுப்புங்க, கர்நாடகாவுக்கு கன்னடத்தில் அனுப்புங்க, கேரளாவுக்கு மலையாளத்தில் அனுப்புங்கன்னு அவர் ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி இந்திய மொழிகளை அந்த இடத்துல கௌரவப்படுத்துறாருல. யார் படுத்துறா? இப்போ சொல்லுங்கண்ணே, இதெல்லாம் கொஞ்சம்ண்ணே. தமிழுக்காக இன்னைக்கு இவங்க ஏதோ தமிழுக்கு சங்கம் இது செம்மொழி கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, அதுக்கு நிதி கொடுத்து கட்டிடம் கட்டினதே பாஜக ஆட்சியில். நீ பாஜகவனுடைய மாநில செயலாளர் அஸ்வத்தாமன்ட்ட கேட்டிங்கன்னா தெளிவாக அதை புட்டு வைப்பார். இங்கே ஒரு கட்டிடம் இருக்கு தமிழ் சங்கத்துக்கு, இந்த கட்டிடம் கட்டி கொடுத்தது மோடி அரசு, அதுக்கு இன்னைக்கும் நிதி கொடுக்கறது மோடி அரசு. இவங்க சொல்றாங்க தமிழுக்கு இது இல்லை, சம்ஸ்கிருதத்துக்கு இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. தமிழுக்கு தானே தமிழ் மாநிலம் இருக்குல்ல, தமிழ்நாடு அரசு இருக்குல்ல, இங்கேயே தமிழுக்கான பல்கலைக்கழகம் இல்லையே, ஒன்று தானே இருக்கு, எம்ஜிஆர் திறந்து வச்சதானே இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? ஸோ இப்போ சொல்லுங்கண்ணே, பாஜக மத்தவனானே இல்ல, காசி மோடி தமிழ் சங்கமம் நடத்தி அது மூலமா காசி தமிழ் சங்கமம் நான் மறந்துட்டேன் பாருங்க. அது மூலமா அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழினுடைய பெருமை என்ன, ஆழ்வார்கள்னா யாரு, நாயன்மார்கள்னா யாரு, சங்கம்னா என்ன, சங்கத்தை தொடங்குனது யாரு, சிவபெருமான் தான் அப்படின்ற அந்த புரிதலை அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லி தமிழும் கத்து தராங்க. காசி தமிழ் சங்கமத்துல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள காசி கொண்டு போறது இல்ல, காசி வட இந்தியான்னு சொல்லக்கூடிய வடப்பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கள ராமேஸ்வரத்துக்கு கூட்டு வராங்க. தமிழ்னா என்ன, தமிழ் எவ்வளவு தூய்மையானது, நோட்டு போட்டிருக்காங்கண்ணே, புக்கு போட்டிருக்காருண்ணே, 5-10 புக்கு போட்டிருக்காருண்ணே யோகி. காசி தமிழ் சங்கம் வரவங்களுக்குலாம் அந்த தமிழ் ஹிந்தி 2 மொழியிலையும் ஒரு புக்கு போட்டிருக்காங்கண்ணே. அது மட்டுமா, காசி சௌராஷ்டிரா சங்கமம் இங்க இருந்து குஜராத்ல இருந்து இங்க, இப்படி தமிழுக்காக இவ்வளோ விஷயம் செஞ்சு இன்னும் பாஜகவை மத்தவன்னு சொல்லிட்டு இருந்தா யாரு முட்டாள்? அப்போ அரசியலை கடந்து மக்கள் வந்து விழித்து கொள்ள வேண்டிய நேரம். பாஜகவை மாத்திரம் அவங்க மத்தவன்னு சொல்லல சார், இன்னொன்னும் பெரிய பெரிய ஒரு தமிழுக்கு பெரிய பாவத்தை செய்யறாங்க திமுக காரங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் ஒரு கல்யாணம், அப்போ எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க சொந்தக்காரங்க எல்லாம், வெளியில் ஒரு பெரிய விளக்கமாரை வச்சு வர்ற சொந்தக்காரங்களெல்லாம் அடித்து துரத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கல்யாணத்தில் யார் இருப்பா கடைசி? யாருமே இருக்க மாட்டாங்க. காரியத்துக்கு உடம்பு தூக்க 4 பேர் வர மாட்டாங்க. அப்போ ஒரு நல்லதோ கெட்டதோ எல்லாரையும் அடித்து துரத்துறதே உங்களுடைய பழக்க வழக்கமாக இருந்தால் என்ன சார் அர்த்தம்? இப்போ தமிழே எடுத்துக்கோங்களேன் சார், ஒரிஜினல் தமிழ் வந்து ஆதியில் ஒரு மொழி பேசணும், அந்த மொழியை மருவி பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டுக்காரன் பேசிக்கிட்டு இருக்கான், அதை நம்ம தமிழ் தாய் வாழ்த்திலேயே வந்து எழுதியிருக்கிறாங்க. அதாவது கன்னடமும் கலித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்து எழுந்து ஒன்று பல ஆகிடினும் அப்படின்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்துல வருது. அதை அப்படியே அழகா எடுத்துட்டாரு நம்ம கலைஞர் ஐயா. ஆனால் இதில் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுன்னு ஒரு மொழி இருக்கு, நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. ஐஸ்வர்யா ராயின்னு ஒரு நடிகை மேடம் இருக்காங்களே, அவங்க அந்த துளு நாட்டை சேர்ந்தவங்க தான். கர்நாடகாலே பல பேருக்கு தெரியாது, துளு நாட்டை சேர்ந்தவங்க தான். அந்த மொழி ஆக்சுவலாக கேட்டால் ரொம்ப அழகா இருக்கு சார், நம்ம ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மொழியை காதில் பாட்டுலாம் இருக்குலாம் கேட்டலாம் நல்லா இருக்கு. அப்போ
இதெல்லாம் நம்ம மொழி தான், தமிழ் அம்மா தான். அது லைட்டாக மாற்றி மாற்றி பேசிப்ப. எங்கள் ஊர் மதுரை சார், நாங்கள் ஒரு மாதிரி பேசுவோம். நீங்கள் இன்னும் திருநெல்வேலி பக்கம் கீழே கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா பேசுவாங்க, வேற மாதிரி பேசுவான். கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி வேற மாதிரி பேசுவான். அவங்க கூட சென்னையில் விட்டீங்கன்னா அவன் பேசுறது இவனுக்கு புரியாது. அதுக்காக அவன் வேற மொழி பேசுகிறான்னு நம்ம சொல்ல முடியுமா? அவனும் தமிழ் தானே பேசுகிறான். இல்லைடா நாங்களும் தமிழ், நாங்கள் மாத்திரம்தான் தமிழ் பேசுகிறோம், தமிழ் தான் உண்மையான தமிழ் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? இதில் தெலுங்குக்காரன் வேற ஏதோ மொழி பேசுகிறான்னு நான் சொல்ல முடியும், துளுக்காரன் வேற மொழி பேசுகிறான்னு சொல்ல முடியும். நம்ம அம்மா சார் தமிழ், அதை லைட்டாக மாற்றி பேசுகிறான். அது எப்படி நம்மளுக்கு திருநெல்வேலிக்காரன் பேசுறது மெட்ராஸ்காரனுக்கு லைட்டாக புரியலையோ அந்த மாதிரி இந்த துளு பேசுகிறவன கொஞ்சம் புரியல. ஆனால் அதுக்காக அவன் வேற மொழி பேசுகிறான்னு சொல்ல முடியுமா? இங்கே உள்ளவன் சில பேர் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவான், டேய் நாங்கள் தான்டா தமிழ் பேசுகிறோம்னு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? சரிப்பா அப்போ ஒரிஜினல் தமிழ் பேசிடுவோம். வந்து கேட்குறியா? பீலிபே சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின், என்ன பேசுகிறோம்னு புரியுதா? திருக்குறளை படிக்க சொன்னால் படிக்க முடியாதுன்னு, திருக்குறளை படிக்க சொன்னா 10 தடவை மனசுல படிச்சுட்டு தான் ஒரு யாராலையும் சத்தமா படிக்க முடியும். அது தமிழ் தானே. இப்போ ஒரிஜினல் தமிழ் பேசுனா யாதனின் யாதனின் நீங்க நோதல் அதனின் அதனின் இல்லைன்னா நம்மளுக்கு புரியுமா சார்? ஒரிஜினல் தமிழ் பேசுனா இன்னைக்கு நம்ம பேசுறது தமிழா சார்? நம்மலாம் ஏற்கனவே தமிழை பாவம் கொன்னுட்டோம் சார், பாதிக்கு மேல. எந்த அளவுக்கு காமெடி ஆயிடுச்சுன்னா, திருக்குறளை எழுதுனது யாருன்னா சாலமன் பாப்பையான்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தவர் சாலமன் பாப்பையா கருணாநிதி அவர்கள். அது விளக்க உரை கொடுத்திருக்காரு. ஆனா சாலமன் பாப்பையாவுடைய விளக்கத்தை படிச்சுக்கிட்டு திருக்குறள் எழுதுனது சாலமன் பாப்பையா, அவர் மேல நல்ல மரியாதை உண்டு, அது வேற விஷயம். ஆனா சாலமன் பாப்பையான்னு சொன்னா அது எந்த அளவுக்கு வேடிக்கையா இருக்கு. ஸோ இப்படி மொழி அரசியல் பண்ணி 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 தமிழர்கள் மண்டைய கழுவி அவனை ஏமாத்தி உலகத்தை பார்க்க விடாமல் குருடர்களாக மாற்றக்கூடிய விஷயத்தை இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் செஞ்சுட்டு இந்த மாதிரி டிராமா பொங்கல் நடத்தி அந்த டிராமா பொங்கல்ல உங்களை திருப்திப்படுத்த முடியுதுன்னு அவங்க நம்புறாங்க. அப்படின்னா தமிழர்களை எந்த அளவுக்கு முட்டாள்னு அவங்க நினைச்சிருக்காங்க அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வரணும். தமிழ்ன்றது வெறும் மொழி மாத்திரம் இல்ல சார், அது அன்பு சார் அறவரி கலாச்சாரம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனாலதான் தமிழை பரப்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா பரப்ப முயற்சி பண்ணாவே தமிழும் பிற மொழி பேசும் மக்களும் ஒரே மக்கள் தான் அப்படின்ற புரிதல் வந்து தமிழ் அது தமிழர்களுக்கும் பிற மொழி கத்துக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதனுடைய இலக்கியங்கள் படிச்சா இதே தானே நம்ம இலக்கியத்திலேயே இருக்குன்ற புரிதல் வந்து. தமிழ் வளர்ந்ததுன்னா சனாதனம் தான் வளரும், ஹிந்து மதம் தான் வளரும். அதுதான் பயப்படுறாங்க. சீமானு இப்ப நெத்தியில விபூதி வைக்கிறாருல, முருகரை கும்பிடுறாருல, சிவனை அப்பனுங்கிறாருல, அதுக்கப்புறம் அதுல வந்து அவரு ஒரு லைன் ஒன்று போட்டிருக்காரு, இது தமிழ் வேற மற்ற சிவன் வேற இந்த சிவன் வேற. ஆனா நீங்க இந்த பக்கம் நவுந்து வர 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 தமிழை பற்றி ஆழமாக படிக்க 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 கடைசியில ஆன்மீகம், ஹிந்து மதம், சனாதனம், இதுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, மோடி சார் விஷயத்துக்கு தான் வருவாங்க. அப்படி மோடி சார் ஒரு இடத்துல சொல்லுவார்ல சார், ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ற நம்ம கணியன் பூகுன்றனாருடைய பாட்டை அவர் எடுத்துக்காட்டா காமிச்சு எந்த ஒரு மொழியிலையும் அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு உலக சிந்தனை வந்ததே கிடையாது. இதில் யாதும் ஊரேனா உலகத்தில் எல்லா ஊரும் நம்ம ஊர் தான். இப்போ யாவரும் கேளீர் அப்படின்னா, கேளீர்னா பழைய தமிழில் சொந்த பந்தம்னு அர்த்தம். யாவரும் கேளீர் அப்படின்னா அவன் சைனாக்காரனாக இருந்தானே ஜப்பான்காரனாக இருந்தானப்பா, இல்லை நம்ம ஆளுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்கிற அந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா? அது இன்னைக்கா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நம்ம குளோபலிசம் பேசுகிறோம் சார், மனிதாபிமாசம், ஹியூமனிட்டி பேசுகிறோம் சார், யூஎன் அமைக்கிறோம் சார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. வசுதேவ குடும்பகம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழியிலுமே அந்த கொள்கை இருக்கு. அதுதான் நம்ம வந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்ம நிறையா போயிட்டே இருக்கோம். ஸோ அடுத்த டாபிக் போயிடலாம். நீங்கள் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா பார்த்துருவோமா? எஸ், ஜனநாயகனிடம் கைவிரித்த உச்ச நீதிமன்றம். அது ஜனநாயகன் அதை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தை நாடுனாங்க. தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. உடனே அதை எதிர்த்து அப்பீல் போயிட்டாங்க. யாருன்னா சென்சார் போர்டு. இப்போது படக்குழுவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை, அதாவது சுப்ரீம் கோர்ட்டை வந்து நாடுறாங்க, இந்த படத்தை வந்து உடனே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து கேட்கவே மாட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறோன்றதை இப்போ கேட்க மாட்டோம். ஹைகோர்ட்டில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டுக்கு போங்க, எங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை ஹைகோர்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் ஜனநாயகன் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற விஷயம் கேள்விக்குறி தான். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அதற்கு காரணம் தமிழர்களுடைய சாபம். ஏன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு விஜய் அவர்கள் பொங்கல் வாழ்த்து சொல்லியிருக்கார். பொங்கல் வாழ்த்து மட்டும் சொல்லியிருந்தா
தமிழர்கள் அவரை சபிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பொங்கல் வாழ்த்தோட சேர்த்து புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஏங்க சித்திரை ஒன்று தான் எங்கள் புத்தாண்டு, இது தமிழர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். தமிழர்கள் அத்தனை பேருக்குமே சித்திரை தான் புத்தாண்டுன்னு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய தமிழர்களை திருப்பி குழப்பதற்கு ஆல்ரெடி திமுகன்னு ஒரு சக்தி முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு நீங்க இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாமே, அதான் திமுக இருக்கு. இல்லை சாரு போன தடவை சொல்லும்போது சொன்னார், டாபிக் பேசும்போது இந்த சூரிய பகவானை வந்து தமிழர்கள் வணங்கினாங்க அப்படின்னு. 100% உண்மை. காரணம், தமிழர்கள் தங்களுடைய இந்த நாட்கணக்கு இருக்குல்ல, அதை வந்து பாரத தேசம் ஃபுல்லாகவே மக்கள் வந்து 2 வகையில தான் கணக்கிட்டு இருக்காங்க. ஒன்று சூரியனை அடிப்படையாக வச்சுக்கிட்டு, இன்னொன்று சந்திரனை அடிப்படையாக வச்சுக்கிட்டு. அந்த வகையில் தமிழ் பேசும் மக்கள் சூரியனை மையமாக வச்சு இயங்குனதுனால சித்திரை 1 தான் வந்து அவர்களுக்கு புத்தாண்டு. இதுக்கு முக்கியமான காரணம் சோழர்கள். ஏன்னா அவங்க வந்து சூரிய வம்சம் சொல்லப்பட்டவர்கள். ஸோ சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால சூரிய பகவானை மையமாக வச்சிருக்கலாம். அப்போ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுல தவறு இல்லை. ஆனா தமிழர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு புத்தாண்டான்னு கேட்டா அதையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியால எந்தெந்த மாநிலங்கள்லாம் சூரியனை மையமா வச்சு நாட்களை கணக்கெடுக்கிறார்களோ அன்னைக்கு எல்லாருக்குமே புத்தாண்டு தான். இந்த விஷயமே யாருக்கும் தெரியாது. ஸோ சித்திரை 1 தான் தமிழர்களுக்கு புத்தாண்டு. அதே போல நார்த் ஈஸ்ட்லயும் அவர்கள் சூரியனை மையமா வச்சது அன்னைக்கு அவர்களுக்கு தான் புத்தாண்டு. தெலுங்கு வருட பிறப்புன்னு சொல்றாங்க, அன்னைக்கு தெலுங்கு பேசும் மக்களுக்கு மட்டும் புத்தாண்டு இல்லை. யார் யாரெல்லாம் சந்திரனை மையமாக வைத்து நாட்களை கணக்கிடுகிறார்களோ அந்தந்த மாநிலங்களுக்கும் அது புத்தாண்டு தான். அப்ப தமிழ் புத்தாண்டுனாவே அதுல தேசியம் வந்துருது. இதை மறைக்கணும், இந்த சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த தைய வந்து புத்தாண்டுன்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சுமம். தமிழ் புத்தாண்டு மட்டுமா, பொங்கலே எடுத்துக்கோங்க. போன தடவை அண்ணன் சொன்னார், நான் அதெல்லாம் படிச்சு காட்டுறேன். இப்போ தமிழ்நாட்டில் பொங்கல் அதே நாள், ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானால சங்கராந்தி, அப்புறம் பெட்ட பண்டுகை அப்படின்னு சில பகுதிகளில் கொண்டாடப்படுது. பொங்கல் இதே தான், சூரியனை வணங்கணும், பொங்கல் வைக்கணும். இதே பண்டிகை பெரிய பண்டிகை. ஓகேவா? கர்நாடகாவில் மகர சங்கராந்தி, கேரளாவில் மகர விளக்கு. ஓகேவா? மகர விளக்கு தமிழர்களுக்கு தெரியாம இல்லை. எத்தனை பேர் சபரிமலைக்கு போறாங்களோ அத்தனை பேருக்கு தெரியும். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல், டெல்லி, ஜம்மு காஷ்மீர்ல லோரி. இதே மாதிரி பொங்கல் கொண்டாடுவாங்க, இதே மாதிரி சூரியனை வணங்குவாங்க, இதே மாதிரி எரிப்பாங்க போகி அன்னைக்கு. ஆக்சுவலி இந்த லோரி எஸ்பெஷலி போகி பண்டிகைக்கு. ஆனா அடுத்த நாள் சூரியனை கும்பிடுவாங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற இடத்துல மகர சங்கராந்தின்னு சொல்றாங்க, கிச்சடி பர்வ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க பொங்கல் மாதிரி அங்க கிச்சடி பண்ணுவாங்க. அப்ப பாருங்க, கிச்சடி பர்வ் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க, எப்படி தமிழர்களை பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அப்படியே நீ இந்த கூட்டத்திலே எங்களை மட்டும் ஜெயிக்கவே, என் குடும்பம் மட்டும் சம்பாதிக்கணும், நான் மட்டும் பணக்காரனான, நீ நாசமா போ. அப்படியே வாங்க. உத்தரப்பிரதேஷ் முடிஞ்சதா, உத்தராகண்ட், குஜராத்ல உத்தராயன், சூரியனை மையமா வச்சு கும்பிடக்கூடிய பண்டிகை. சில பகுதிகளில் கூட்டியா அப்படின்னு சொல்றாங்க. மேபி ப்ரொனன்சியேஷன் மாறலாம், அவங்க தெரியாது. மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான்ல மகர சங்கராந்தி கொண்டாடப்படுது. மகாராஷ்டிராலலாம் மகர சங்கராந்திங்கிறது மிகப்பெரிய பண்டிகை. ராஜஸ்தான்ல மார்வாடிஸ், சேட்லாம் இது வந்து மிகப்பெரிய பண்டிகையா கொண்டாடுவாங்க. அப்படியே வெஸ்ட் பெங்கால், திரிபுரா போனீங்கன்னா பூஷ் சங்கராந்தி. அஸ்ஸாமில் பிஹு, மகா பிஹு, பொஹோலி பிஹு. இப்படி இந்தியா முழுக்க இதில் விட்டு போனதுன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு 3 மாநிலம் இருக்கும், அவ்வளோதான். மீதி எல்லா இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலத்திலையும் பொங்கல் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி தமிழர்களுக்கு என்னைக்கு புத்தாண்டோ ஒரு நாள் முன்னாடியோ பின்னாடியோ அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் சொன்ன சூரிய பகவானை வணங்கக்கூடிய அந்த ப்ரொசீஜரில் ஒரு நாள் முன்ன பின்ன போகும். கேரளா தமிழ்நாட்டுக்கே ஒரு நாள் முன்ன பின்ன போகுது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பொங்கல் கொண்டாடுறாங்க. ஸோ விஜய் வந்து திருப்பி திமுக செய்கிற தவறே செஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி வந்து தமிழர்கள் கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்க போறீங்கன்ற கேள்வி முதல்ல வருது. 2வது திருப்பி படத்துக்கு வந்துடும். படம் வந்து ப்ரொசீஜர் படி தான் போகும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், நீங்க வந்து ரோட்டுக்கு வந்து நின்றீங்கன்னா உங்களை சுத்தி ஒரு 1,00,000 பேர் கூடலாம். அதுக்கெல்லாம் வந்து சட்டம் அடிப்பணியாது. சட்ட ரீதியா வாங்க. 4 வருஷமா இவங்க சொல்றாங்க நசுக்குறாங்கன்னு. சரத்குமார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. பாஜக தானே இருக்காரு, மாநில துணைத் தலைவர். அவருடைய ஒரு படம் 4 வருஷமா சென்சார் வராமல் இருக்கு. அந்த இயக்குனர் பாவம், அவருக்கு வந்து வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஏதாவது ட்வீட் போட்டால் என் ட்வீட்டு கீழே வந்து கதறிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது நான் வந்து அவர் திராவிட இயக்குனர் போல இருக்கு. ஆனால் இவர் வந்து சரத்குமார் பாஜகவில் தானே இருக்காரு. அப்போது சரத்குமார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, சட்டம் தன் கடமையை செய்யும். நீங்கள் படத்தில் சாட்டை எடுத்து 4 பேர் அடிக்கிற மாதிரி சீன்லாம் வச்சிங்கன்னா அது சினிமாவோட வச்சுக்கோங்க. நிஜத்தில் வரும்போது சட்டம் தன் கடமையை செய்யும். சென்சார் போர்டு என்னென்ன கிளியரன்ஸ் கேட்குதோ அந்த கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு. இப்போ இதே எனக்கு
இன்னொரு காணொளி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சதுன்னு. விஜய் கட்சியை சார்ந்த சிடி நிர்மல்குமார் அவர் அப்படிங்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் போகிறாங்க. ஒரு அக்கா நடத்துனாங்க. அந்த அக்கா நமக்கு தெரியும், நம்ம சேனல்லையுமே வேலை செஞ்சாங்க அந்த அக்கா. அந்த அக்கா நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் சிடி நிர்மல்குமார் போகும்போது ஒரு இளைஞன், எனக்கு அப்போ தான் இளைஞர்கள் மேலே ஒரு நம்பிக்கை வருது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் மேலே அந்த ஒரு பையனை பார்த்தோன்னே எனக்கு நல்ல நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு கேள்வி கேட்குறான். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். நீங்கள் ஊழல் ஒழிக்க தானுங்கண்ணா கட்சிக்கு வந்திருக்கீங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமாம்மா, ஊழல் ஒழிக்கிறதுக்கு தான் தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சரிங்கண்ணா, ஜனநாயகத்துக்கு டிக்கெட் வாங்கலான்ட்டு உங்கள் கட்சிக்காரனை கேட்டேன். 5000 ரூபா 10,000 ரூபா கேட்குறானே. 100 ரூபா டிக்கெட்டை 5000 10,000த்துக்கு உங்கள் கட்சிக்காரனே விற்கிறான்னா, நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஊழலை அகற்றுவீங்க? ஊழலை எப்படி நீக்குவீங்க? பதில் இல்லை. உங்களால் ஜனநாயகன் படம் ஒவ்வொரு டிக்கெட்டும் 120 ரூபா இல்லை 150 ரூபாய்க்கு தான் விற்கப்படும் அப்படிங்கிற கேரண்டி தர முடியுமா? இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டரே 85% கமிஷன். அது வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளன்னு வச்சுப்போம். கன்சியூமர் கவர்மெண்ட்டு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய விலை 150 120 எனக்கு தெரில, நான் அவ்வளோவா சினிமா பார்க்குறவங்க கிடையாது. 120 150 மல்டிப்ளெக்ஸுக்கு கொஞ்சம் கூடும், டேக்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா 160 வரும், ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா வரும். இந்த அமௌண்ட்டுக்கு தான் டிக்கெட் விற்பனை ஆகும்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். இவங்களால பதில் சொல்ல முடியல. இப்படிப்பட்டவங்க ஆட்சிக்கு வந்தால் விளங்குமா விளங்காது? சார், அதாவது விஜய் தம்பி அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. மதிப்புக்குரிய விஜய் தம்பினே சொல்லிக்குவோமே. தாராளமா, நம்ம யாரையுமே மதிப்பு குறைக்க வேண்டாம். வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு மிஸ்டர் விஜய். இப்போ ஐயா விஜய் தம்பி அரசியலுக்கு வரும்போது எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவர் வந்து 200 கோடி வியாபாரம் வருஷத்துக்கா இல்லையா சார்? எத்தனையோ கோடி ரூபா 200 கோடி வியாபாரத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. என்னப்பா வருஷத்துக்கு 200 கோடியா அப்படின்னா 200 கோடி வியாபாரம் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. பொதுமக்களுக்கு வந்து அதான் அதை காசு சம்பாதிக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு. பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக அப்படி வர்றாருன்னு பொதுமக்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட நான் வந்து யதார்த்தமாக பேசும்போது, சார் இந்த மாதிரிலாம் மக்கள் பேசுகிறாங்கன்னு அவர்கிட்ட காரில் போகும்போது அவர்கிட்ட கேட்டேன். அவர் முன் சீட்டில் உட்காந்தாலும் நான் பின் சீட்டில் உட்காந்துருந்தேன். அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னார், சார் ஒரு முதலமைச்சர் வியாபாரம்ன்றது எவ்வளோ பெருசு தெரியுமா சார் அப்படின்னாரு. இல்லை எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2000 கோடி ரூபா வியாபாரம் சார். ஒரு நாள் இன்னைக்கு 24 மணி நேரம் கடந்துச்சுன்னா முதல்வருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் சொல்லக்கூடிய இடங்கள்ல 2000 கோடி ரூபா வரைக்கும் போய் சேரக்கூடிய வியாபாரம் இருக்கு சார். அவர் கேட்காமையே, அவர் கேட்டால் ஆமா, அவ்வளவு காசு வரக்கூடிய வியாபாரம் சார். ஐயா 200 கோடி ரூபா வியாபாரத்தை வருஷத்துக்கு 200 கோடி ரூபா வியாபாரத்தை விட்டுட்டு ஒரு நாளைக்கு 2000 கோடி ரூபா வியாபாரத்துக்கு போகணும்னு இயற்கையில நினைக்கத்தானே சார் செய்வாங்க அப்படின்னாரு. சார் அதுக்காக திமுக பண்ற மாதிரியே இவங்களும் சம்பாதிப்பாங்களா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், ஏன் சார் சம்பாதிக்கிறதுக்கு தானே சார் வர்றாங்க, வேறு எதுக்கு சார் வர்றாங்க? புள்ளக்குட்டி இல்லாத மோடிக்கு வேணால் சம்பாத்தியம் தேவைப்படாமல் இருக்கலாம் சார். இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ எல்லாரும் தேவை தானே சார். அப்போ இவங்க எப்படி சார் சம்பாதிக்க வேணான்னு நினைப்பாங்க? இப்போ மோடி சம்பாதிக்க வேணான்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு புள்ளக்குட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்கெல்லாம் அப்படியா சார்? நாளைக்கே இந்த இடத்துல இந்த சைனாக்காரனோ எவனோ ஒரு குண்டை போட்டான்னு வச்சுக்கிங்களேன், இவங்கெல்லாம் அந்த நாட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க சார். இவங்க எல்லாருடைய காசும் வெளிநாட்டில் ஒவ்வொரு இடத்துல இருக்குது சார். இப்போ நாளைக்கு ஒரு இப்போ காசாவில் உழுந்து சில குண்டு, அந்த மாதிரி ஒரு குண்டு உழுகுதுன்னு வச்சுக்கிங்களேன், இங்கே இவங்கெல்லாம் இங்கே இருப்பாங்களா சார்? கிளம்பி போயிடுவாங்க. பாகிஸ்தான் ராணுவ தளபதிகளே எல்லாம் சொந்த வீடு சொத்தெல்லாம் லண்டன்ல இருக்காங்க. அட பாகிஸ்தான் விடுங்க சார், நம்ம ஊர்லேயே பாருங்க சார், திமுக கட்சியில் உள்ள குடும்பத்தினர் இருக்காங்களே, ஒன்று விட்ட சித்தப்பா பையன் கூட இங்கே இருப்பானா சார்? எல்லாரும் சம்பவம் நடந்தப்போ துணை முதல்வர் துபாயில இருந்து தான் வந்தார். அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க சார். யார் இங்க இருப்பா தெரியுமா? கடைசி தலைவா அப்படின்னு வெளியே கத்திக்கிட்டு நிக்கிறான் பாத்தீங்களா? தளபதி தலைவா அப்படின்னு கத்திக்கிட்டு பாவமா நிக்கிறான் பாத்தீங்களா? இந்த ஏழை மிடில் கிளாஸும் இவன் தான் நிற்பான். ஏன்னா அது அவர் கேட்ட வார்த்தை எனக்கு ரொம்ப சுருக்குன்னு குத்துன மாதிரி ஒரு வார்த்தையா இருந்துச்சு. சார் உங்ககிட்ட 10 கோடி ரூபா அக்கௌண்ட்ல இன்னைக்கு இருக்கா சார் அப்படின்னாரு. 10 கோடி ரூபாலாம் என்கிட்ட அக்கௌண்ட்ல எல்லாம் இன்னைக்கு இல்லை சார். சொத்துக்கிட்டலாம் சொல்லக்கூடாது. அக்கௌண்ட்ல 10 கோடி ரூபா இருக்கா சார்? இல்லை சார். அக்கௌண்ட்ல 10 கோடி ரூபா இல்லைன்னா இங்கே குண்டு விழுந்துச்சுன்னா நீ உன் குடும்பமும் இந்த ஊரையே இருந்து சா வேண்டிதான். ஏன்னா எல்லா நாடுமே எனக்கு $2 மில்லியன் டெபாசிட் பண்ணாதான் உனக்கு விசா கொடுப்பேன்றான். $2 மில்லியன் எவ்வளவு?
10 கோடி நம்ம ஊர் காசுக்கு. அப்போ 10 கோடி எவன்கிட்ட எல்லாம் இல்லையோ அதை நம்ம கேமராவில் கூட சொல்லிடுவோம் சார். சாமி சரணம், உங்கள் கையில் 10 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் இல்லைன்னா இந்தியா மாத்திரம்தான் உங்கள் நாடு. இந்த நாட்டில் இருந்தால் தான் நீங்கள் வாழ முடியும். இவங்கெல்லாம் அப்படியா சார்? இவங்கெல்லாம் பல லட்சம் கோடி ரூபா வச்சுருக்கிறவங்க. இவங்களுக்கு எல்லா நாடும் அவங்க நாடு சார், ஓடி போயிடுவாங்க. ஆனால் உங்கள் ஓட்டு தேவைன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்காக இருக்கிறோன்னுவாங்க. 200 கோடி சொத்தை விட்டுட்டு, வருஷத்துக்கு 200 கோடி சம்பாத்தியம் விட்டுட்டு, ஒரு நாளைக்கு 2000 கோடி சம்பாத்தியத்துக்கு அவங்க வர்றாங்க. புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இருந்தால் அதெல்லாம் நம்ம கேட்போமா சார்? அவர் கேஸு எவரோ நடத்துகிறாப்புல, நடத்திட்டு போகிறாப்புல. இல்லை அது இதில் எனக்கு அண்ணன் சொன்னது தான். நீங்கள் நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போதுன்னு பெரிய மெயின் ரோடு, ஆனால் ட்ரைனேஜ் நடு ரோட்டில் இருக்கும். அதில் வண்டி இப்படி ஏறி இறங்கும். ஓகேவா? அப்போ எனக்கு கோவம் வரும், எந்த அளவுக்கு அந்த வேலையை ஒரு சின்சியாரிட்டி இல்லாமல் பண்ணுறாங்க. சாமானிய செத்து போனாலும் அதில் ஏறி இறங்கி அவன் முதுகு உடஞ்சி அவன் வேலைக்கு போக முடியாமல் அவன் செத்து போய் அவனுக்கு கை போய் காலு போய் என்ன வேணா போ, நான் அந்த ரோட்லேயா போக போகிறேன், நான் ஹெலிகாப்டரில் போக போகிறேன், இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி நான் கிளம்பி போக போகிறேன் அப்படிங்கிற அந்த தைரியம் தான், அதுதான் இவங்க எல்லாரையுமே வந்து தப்பு செய்ய தூண்டுது. இதெல்லாம் நம்ம சொன்னோன்னா, போன தடவை வீடியோவில் நம்ம கேட்டோம், லேப்டாப்பில் இருக்கிற ஃபோட்டோ அழிக்கிறீங்களே, ஏன் வந்து தமிழ்நாட்டு சின்னத்தை அழிக்கிறீங்கன்னு. அதில் உங்களையும் என்னையும் விஜய் ரசிகர்கள்னு சொல்லக்கூடிய சிலர் என்ன மாதிரியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு படித்தா சிரிப்பு வருது, கோவம் வரல. உனக்கு ஒரு நல்லது சொல்கிறோம், ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருந்தோ தம்பி ஸ்தானத்தில் இருந்தோ, இல்லை ஏதோ ஒன்று 3வது மனுஷன் கூட வச்சுக்கோ, சொல்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்குற அளவு கூட பக்குவம் இல்லாமல் அதில் வந்து இப்படி கமெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி நான் தான் சொல்கிறேன், நீங்கள்லாம் முதல்வரை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஜனநாயகன் சட்ட ரீதியான விஷயங்களை சந்திச்சு தான் வரும், உங்கள் அவசரத்துக்கெலாம் வராது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் பொங்கல்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான். இல்லை, ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டை சொன்னனால இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து நம்ம மேலே கோவப்படுறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கனால எனக்கு திடீர்னு தோணுச்சு, அதனால டக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இது போடணும்னா போடுங்க, கட் பண்ணா கட் பண்ணிக்கங்க. நம்ம எதுவும் சென்சார் பண்ணுறது இல்லை. அதாவது என்னன்னா, இந்த தம்பி பாவம் ஒரு இதில் போய் பிரச்சனையில் மாட்டினார் பார்த்தீங்களா, அந்த கரூர் சம்பவத்தில். அப்போ எல்லாருக்கும் தெரியும் அது எந்த அரசியல் கட்சினால இந்த பையனை ஓரம் கட்டுறதுக்காக அந்த மாதிரி ஒரு செயல்கள் செய்யப்பட்டதுன்னு. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கிற பழக்கம் இருக்கு பாருங்க, அது இப்போ சமீபத்தில் ஒரு பிஜேபி வாக்கு ஒரு எஸ்ஜே சூர்யா ஐயாவுக்குமே லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரையும் அடிச்சாங்கன்னு சொல்லி வந்தது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அந்த கரூர் சம்பவத்துலேயும் கரெக்டாக லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய கொடூர செயலை செஞ்சானுங்க. செஞ்சது யாருன்னு ஊருக்கே தெரியும். அதில் பல 40-50 பேர் இறந்து போயிட்டாங்க. கரெக்டாக சார்? அப்போ அந்த பையன் வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்தான். யார்? இந்த விஜய்ன்ற தம்பி. அப்போ அந்த பையனை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்த விஷயமெல்லாம் என்னென்னா, இவன் கொலை பண்ணிட்டான் சார் எல்லாரும் பேசுனாங்க. ஆனால் அந்த டயத்தில் ஒரே ஒரு ஆள் தான் சார் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணார் பத்திரிக்கையாளருக்கு நடுவில் வந்து, இதில் ஏதோ மர்மம் இருக்குது, இந்த மாதிரி விஷயம், இந்த பையன் வந்து திமுககாரங்களோ யாரோ ஒருத்தவங்க இந்த பையனுடைய விஷயத்தில் ஒரு மர்ம செயலை செஞ்சுருக்காங்க, இந்த பையனை இதுக்கு குற்றவாளியாக சொல்ல முடியாதுன்னு சொன்ன ஆள் அண்ணாமலை சார். மறந்துடக்கூடாது சார். இப்போ இவங்க எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, இந்த விஜய் ரசிகர்களாக அவங்க கோவப்படுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கணும் சார். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. எந்த தப்பு பண்ணவனுக்கும் பிராச்சித்தம்னு ஒன்று இருக்குடா, ஆனால் உனக்கு உதவி பண்ணவன் எனக்கு துரோகம் பண்ணேன்னா உனக்கு பிராய்ச்சித்தமே கிடையாதுனான்னு வள்ளுவர் சொல்கிறார். அன்னைக்கு அந்த கஷ்டத்தில் உடுக்கை இழந்தான் கை போல ஆங்கன் இடுக்கண் கலை வந்தாம் நட்புன்னு அதே வள்ளுவர் தான் சொல்கிறார். அன்னைக்கு அவன் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தான்ல, அன்னைக்கு எவன் வந்தான்? கட்சிக்காரனே ஓடி போயிட்டான். அன்னைக்கு வந்து நின்றவர் அண்ணாமலை சார். மறந்துடக்கூடாது. இந்த விஜய் ரசிகர்கள் இப்போ விஜய்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறோம் அப்படி கிடையாது. இப்போ நம்ம பேசுனது என்ன பேசுகிறோம், பணக்காரனா அது சினிமாக்காரனோ இல்லை அரசியல்வாதியோ, பணக்காரனாக இருக்கிறவனுக்கு இந்த நாடு இல்லைடா, எந்த நாடு அவன் நாடுறா ஓடி போயிடுவான்டா. உனக்கு எனக்கு தாண்டா இது நம்ம நாடு, நமக்கு தாண்டா உறுத்து வரணும், இவங்களுக்கு வராதுடான்னு சொல்ல வர்றோம். அது நம்ம இந்த தனி மனிதர் விஜயை பற்றி நம்ம பேசல, நிச்சயமா இல்லை. ஸோ விஜய் நாளைக்கு நல்லது பண்ண பாராட்ட போகிறோம். அதே மாதிரி யார் மேலே எந்த வெறுப்பும் இல்லை. விஜய்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட ஃபர்ஸ்ட் நின்றவர் யார் சார்?
அதை யாரும் மறக்கக்கூடாது சார். அண்ணாமலை தான் அன்னைக்கு நின்றாருன்றதை மறந்துடக்கூடாது சார் இவங்க. நிச்சயமா. ஸோ தமிழ் ஜனம் குழுவினருக்கு யார் மேலேயும் விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. இப்போ இன்னைக்கு பிரதமர் செய்த நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் பிரதமர் சார்ந்த கட்சி ஒரு பிரச்சனையில் வந்து உதாரணத்துக்கு ஃப்ளைட் விஷயத்தில், இந்த இண்டிகோ விஷயத்தில் தவறான ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை விமர்சனம் செய்யக்கூடிய தன்மையும் தைரியமும் கூட நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால எங்களுக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி 2 முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம விவாதிச்சிருக்கோம். ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் விவாதிக்க வேண்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கமெண்ட் வந்தது அபினவ். என்ன கமெண்ட் அப்படின்னா, வழக்கமாக எனக்கு தான் அந்த கமெண்ட் வரும். நீங்க வந்து மற்றவங்களை அபினவ் வந்து பேச விட மாட்டீங்க. திரும்பவும் நேற்று அந்த கமெண்ட் இல்லை, நேற்று வந்து கமெண்ட் வந்திருக்குடா, அபினவ் குகனை பேச விடுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. எனக்கு ஒரு மன திருப்தி. ஏன்னா இத்தனை நாள் அந்த திட்டு நான் வாங்கிட்டு இருந்தேன். முதலாக நீங்க வந்து நேற்று குகன் பேசும்போது நிறைய நேரத்தில் அவர் வந்து நான் ஒரு மைண்ட்ல பாயிண்ட் வச்சுட்டே இருந்தது. இப்படி கக்கணும் போல இருக்கும் போதெல்லாம் எனக்கும் அப்படிதான் இருந்தது. அப்படியெல்லாம் நான் பேசும்போது உங்க ரசிகர்கள் வந்து, உங்க ஆதரவாளர்கள் வந்து என்ன திட்டிட்டு இருந்தாங்க. முதல்ல நீங்க அந்த விஷயத்துக்கு திட்டு வாங்குறோன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அடுத்த தடவை குகன் இதுல ஒண்ணு நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்ம தமிழ் ஜனம் சேனல்ஸ் எல்லாரும், சேனல் வியூவர்ஸ் எல்லாருமே நியூட்ரலா இருக்காங்க. யாரை இடைமறித்தாலும் அவர்கள் கேள்வி கேட்பார்கள். அதாவது யாருக்கு ரசிகர்கள், அதாவது ஆதரவாளர்கள் உருவாகுறாங்க அப்படின்னா, யாரு வந்து ஒடுக்கப்படுறாங்களோ, நசுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஆதரவாளர்கள் வந்து உருவாகுறாங்க. அதனால அடுத்த எபிசோட்ல நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, என்ன பேச விடாம குறுக்கால வந்தீங்கன்னா, நான் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி உருவாக்க போறேன். இனிமே நீங்க பேசும்போதெல்லாம் ஓ அப்படின்னு சொல்ல அவ எல்லாரும் என்ன நினைச்சுக்குவாங்க, நான் ஏதோ சொல்ல வரேன். அதனால நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், அடுத்த எபிசோட்ல நீங்களும் சரி குகனோ இல்லை யார் இருக்காங்களோ, நீங்க வந்து என்ன பேச விடாம கொஞ்சம் தடுத்தீங்கன்னா எனக்கு ஆதரவா ஒரு 4 கமெண்ட் வரும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நேர்களே, மற்றொரு காணொலியில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் ஜனம் நிகழ்ச்சிகளில் குறிப்பா 360ல உங்களுடைய விளம்பரம் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு அழைத்து உங்களுடைய விளம்பரத்தை நீங்க அது கழிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.